Hello students, this is Iqbal. 3.13 ல வந்து 5th sum பார்க்க போறோம். The roots of the equation சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. Real and equal அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரூட்ஸ் இதோட ரூட்ஸ் வந்து ரியலாவும் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணுங்க. a ஈக்குவல் டு 0 ஆர் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் ஈக்குவல் டு 3abc. அதான் கடைசியில் வர ஆன்சர் இப்படி வரும். ஓகேவா? ஈஸி தான் இது. இப்போ ரியல் அண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டெல்டா ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. a ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அப்புறம் b எக்ஸுக்கு பக்கத்தில் எல்லாமே b தான். b ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. லாஸ்ட்டில் இந்த டேர்ம் வந்து சி. அப்போ c ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. சரியா? ஓகே. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரியல் அண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ டெல்டா வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். மொத்தமாக ஒரு ஸ்கொயரை போடணும். மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அப்புறம் சி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. ஏன்னா அவங்க தான் 0 டெல்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் அண்டு ரியல்னு கொடுத்தனால நம்மளே ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். ஸோ ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே என்ன ஆயிரும்? மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடுமா? ப்ளஸ் 4 ஆயிரும். 4. இதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 4 இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்புறம் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. ஓகே. இங்கே ரெண்டுலேயும் 4 காமனாக இருக்கா? அப்போ டிவைடட் பை 4ன்னு போட்டுருங்க. 4ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 4 கேன்சல் ஆகிடுங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்குங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 4 டிவைட் பண்ணால் 4 கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஓகே. இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது ஏவை வந்து ஏன்னு எடுத்துக்கணும், பிசியை வந்து பின்னு எடுத்துக்கணும். புரியுதா? அப்போ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபார்முலா என்ன இருக்கும் இதுக்கு? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா இது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதான் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஏக்கு நேராக ஏ ஸ்கொயர் ஏ தான் இருக்குண்ணா. இங்கே ஏக்கு நேராக ஏ ஸ்கொயர் இருக்குது. சாரி, ஏக்கு நேராக என்ன இருக்குங்க? ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதா? அது மைனஸ் 2 ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர், பிக்கு பதிலாக பிசி இருக்குது பாருங்கள், பிசி. ஓகேவா? ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா பிசி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இது முடிஞ்சிருச்சு. ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே மைனஸ் இருக்கா? ப்ராக்கெட் போடுங்க. மைனஸ் வந்தாவே ப்ராக்கெட் நம்ம கீப்பப் பண்ணிகிட்டே வரணும். இப்போது இந்த பி ஸ்கொயரால் இதை ரெண்டையும் மட்டும் ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அப்புறம் இதோட இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ பி இன்ட்டு பி ஸ்கொயர், பி கியூப் ஆயிருமா? ஏ பி கியூப் அப்படின்னு வந்துடும். இதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் மைனஸ் ஏசியால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏசி இன்ட்டு சி ஸ்கொயர் என்ன வரும்? ஏசி கியூப் ஆயிருமா? ஏசி கியூப். அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு இந்த 0. ஓகே. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4 ஆகிடும். வேறு ஒன்றும் இல்லை. ஏ பவர் 4. இங்கே மைனஸ் 2 ஓகே ஏ ஸ்கொயர் பிசி மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி. ஓகே. இங்கே பிசியை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணும். பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்
இங்கே உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ பி கியூப். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசி கியூப். இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. இங்கே ஒரு ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ரெண்டும் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? மிச்சம் என்ன இருக்கு அது எழுதுங்க. ஏ பவர் 4. வேறு எதுவும் கேன்சல் ஆகுதா? இங்கே ஒரு மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது, இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பிசி. ஓகேவா? மிச்சம் என்ன இருக்கோ அதை எழுதிடுங்க. ப்ளஸ் ஏபி கியூப் ப்ளஸ் ஏசி கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே எல்லாத்துலேயும் ஏ காமனாக இருக்குது பாருங்கள். நம்ம ஏவை டிவைட் பண்ணிடக்கூடாது. ஆனால் ஏ வந்து இங்கே ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. அதனால் ஏவை காமனாக எடுத்துருங்க. எல்லாத்துலேயுமே ஏவை எடுத்துருங்க. ஏவை எடுத்துட்டா மிச்சம் இருக்குங்க ஏ கியூப், இங்கே பி கியூப். ஏ எடுத்துட்டா இங்கே ப்ளஸ் பி கியூப், இங்கே ஏவை எடுத்துட்டா ப்ளஸ் சி கியூப், இங்கே ஏவை எடுத்துட்டா மைனஸ் 3 ஏபிசி. ஒரு ஏ ஸ்கொயரில் ஏ எடுத்துட்டா இன்னொரு ஏ இருக்கும்ல, இப்போ மைனஸ் 3 ஏபிசி வந்துருச்சு பாருங்கள் ஆன்சர். ஸோ இது ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். இந்த ஏ ஈக்குவல் டு 0 ஆர் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3 ஏபிசி ஈக்குவல் டு 0. ரெண்டாக பிரிச்சிடலாமா? அப்போ ஆன்சர் அவ்வளோதான். ஏ ஈக்குவல் டு 0 ஆர் இல்லைனா இது ஈக்குவல் டு 0 இருக்கணும். அவ்வளோதான். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப். இந்த மைனஸ் 3 ஏபிசி அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 3 ஏபிசி. அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே.